வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷ்னல் டு இன்லைன் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சரி. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹை கமிஷனர், சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லா நாட்டுக்குமே ஹை கமிஷனர் சொல்லி அந்த நாட்டுக்கு அம்பாசிடர் ஹை கமிஷனர் ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா G7 நாடுகளோட அமைப்பை விட பிரிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ பிரிக்ஸ்ன்றது ஈஸ்ட் சைடு இருக்க நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த G7 கவுண்டர் பண்ணணும், அதாவது வெஸ்ட்டை வந்து உலகத்தை ஓவர்டேக் பண்ண விட்டுறக்கூடாது, அதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக வெஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஈஸ்டெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், அதை கவுண்டர் மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிரிக்ஸ். ஸோ அப்புறம் அமெரிக்கா நிறைய டேரிஃப் எல்லாம் போட்டப்ப பிரிக்ஸில் வந்து நாங்கள் பிரிக்ஸுக்குன்னு ஒரு தனி கரன்சி ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டோடைப்பாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடேங்கப்பா. யூஎஸை ம். ஓவர்டேக் பண்ணுற மாதிரி, யூஎஸ் டாலரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி மற்ற யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா அது பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் எக்ஸட்ரா என்ன எக்ஸட்ரா பல காரணம். பின்விளைவுகள் ஏற்படுத்தும்? ம் நம்பால ஏதாவதுக்கு பண்ணுவாப்லையா? புரியல. பின்விளைவுகள்லாம் நம்பால ஏதாவது பண்ணுவாப்லையா என்ன ட்ரம்ப்? வார்த்தை நீ சொல்ற வார்த்தை கிளாரிட்டி இல்லை. ட்ரம்ப் ஏதாவது பண்ணிடுவாப்லையா இந்த நாடுகள் ஆமா, மேல? சாங்ஷன்ஸ் போடுறது, வரி வரி விதிக்கிறது, தடை போடுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவான்னு சொல்லியிருப்பான். ஸோ அவனை யாரும் பெருசு சட்டை பண்ணல, பட் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே இப்போதைக்கு இதை ஹோல்டு பண்ணுவோன்னு சொல்லி ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரிக்ஸ் நோட்டில் வந்து அந்த பிரிக்ஸோட 5 நாடுகளையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ஒரு கரன்சி, அது வந்து இப்போ 5 நாட்டுக்குள்ள ட்ரேட் நடந்துக்கிட்டால் அந்த கரன்சி வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த பரவாயில்ல, கரன்சி சூப்பர். இருந்துச்சுன்னா யார் வேணா இந்த 5 நாடுகளுக்குள்ள ட்ரேட் பண்ணிக்கலாம். டாலர் ம். வச்சு மட்டுமே தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து லான்ச் ஆகலை. பட் இந்தியா வந்து மோஸ்ட்லி அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுற எல்லா நாடுகள்கிட்டையும் இந்தியாவோட ருப்பியை வச்சே ட்ரேட் பண்ணுற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட இந்தியன் ருப்பி, நம்ம கிட்ட ஒரு பொருள் கொடுப்பாங்க, இந்தியன் ருப்பி வாங்கிப்பாங்க, திருப்பி இந்தியன் ருப்பி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் வாங்கிப்பாங்க. ம். ஸோ இந்தியாவோட ருப்பியை வச்சே ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ ஆஃப்ரிக்கோட ஹை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக G7 விட வெஸ்ட் சைடு ஃபார்ம் செய்யப்பட்ட G7 விட ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெம்பர்ஷிப்பு கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் இருக்கு. பிரிக்ஸ்ன்றது ஃபவுண்டிங் நாடுகள் அந்த 5 பேர் BRICS. அது இல்லாமல் நிறைய நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், ஆப்பிரிக்காவோட 54 ஆப்பிரிக்கா யூனியன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு யூனியன், இந்த மாதிரி நிறைய நாடுகள் உள்ள சேர்ந்துருக்காங்க. ஓஹோ. இவங்க 5 பேர் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். இல்லை இல்லை, இவங்க தான் ஃபவுண்டிங், பிரிக்ஸ்ன்ற அமைப்பு ஆரம்பிச்சப்போ இருந்தவங்க. ம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகள் வந்து உள்ள சேர்ந்துருக்காங்க இந்தியாவோட ஓகே. முன்னெடுப்புனால. ஸோ இது வந்து இன்னைக்கு டேலேயே நான் பார்த்த நியூஸ்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் நியூஸ், ஒரு ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா யுனைடெட் நேஷன் கவுன்சிலில் அங்கே போயிட்டு இந்த யூஎன் சிஸ்டத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ரீஃபார்ம் கொண்டு வரணும். இது சும்மா ஒரு கதைக்கு, ஒரு ஒரு சாக்கு போக்குக்கு சொல்கிற மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பர்பஸோட அதை ஐநா சபையை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்றத இந்தியா வந்து யூஎன் சிஸ்டத்தை சொல்லியிருக்காங்க. ஐ மீன் யுனைடெட் நேஷன் அதில் சொல்லியிருக்காங்க. ஃபோரம் கேள்விப்பட்டிருக்கல இல்ல. பா. இந்த ஐநா சபையில் போய் பேசுவாங்க,
உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன ஆர்கியூ பண்ணுற ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். யுஎன்எஸ்சி. ஸோ ஞாபகம்லாம் ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் பேசுவாங்கன்னு தெரியும். ம் இப்ப சும்மா ஒப்புக்க நடந்துட்டு இருக்குன்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, என்னதான் பண்றாங்க? இப்போ வந்து இரண்டாம் உலகப் போர், முதல் உலகப் போர் எல்லாம் டீமு போய் ஒரு 5 நாடுகள் வந்து 4 நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்தா அது ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடந்து முடிஞ்சப்போ அந்த 4 நாடுகள் தான் ஜெயிச்சாங்க. V5 மொத்தம் 5 நாடுகள். இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ அப்படின்ற ஒரு பவர் இருக்கு. ஸோ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோவேன். அந்த 5 நாடு V5 அப்படின்ற 5 நாடு வந்து நாங்கள் இதுக்கு சம்மதிக்கல, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த முன்னெடுப்பு மெஜாரிட்டி ஓட்டு வாங்கியிருந்தாலும் கைவிடப்படும். இப்போ இந்த V2ல V5ல இந்தியாவையும் ஒரு ஆளாக சேர்த்துறதுக்கு நேரு பீரியட்லே, ஜவஹர்லால் நேரு பீரியட்லே இந்தியாவையும் சேர்த்து V6ஆக வச்சுக்கலான்னு சொல்லி ரஷ்யா வந்து முன்னெடுத்திருக்காங்க. இந்தியா ஜெயிச்சதா என்ன? இல்ல இந்தியா வந்து எதுலயும் பார்ட்டிசிபேட் சப்போர்ட் கூட தான். அப்ப எல்லாம் பிரிட்டிஷ் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணது. பிரிட்டிஷ் பீரியட்னால நம்ம வந்து அடிமையாக தானே இருந்தோம். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்தாரு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். பாஸ்ட் ரொம்ப பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. பட் இந்த யுஎன்எஸ்சி பத்தி நான் படிச்சப்ப ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷ் நபர்கள் தானே தோத்தது. ஆமாப்பா, பிரிட்டிஷ் இதில் இல்லைப்பா. அமெரிக்கா இருக்கும், ரஷ்யா இருக்கும், சைனா இருக்கும். நான் சொல்றது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல. ம் அப்ப நம்மளது எப்படி வரும்? நம்மளது வராது. அதாவது இந்த அந்த V5ன்றது எப்படி அமைச்சாங்கன்னா உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா அப்படிதான் அமைச்சாங்க. ஆனா ஜவஹர்லால் நேருவை ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டாரு. எதன் அடிப்படையில் கூப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஃபவுண்டிங் அந்த 5 பேர். பட் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆளாக வந்து இந்தியாவை சேர்த்திக்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இந்தியா வந்து இல்லை வேணாம், நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை ஏற்றுக்க 4 நாடுகள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சைனாவை தவிர. சைனா மட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டா இந்தியாவும் ஒரு V5லேருந்து V6ஆக மாறிடும். ஸோ நம்மளோட கருத்தும் பேசுனா உலகமே கவனிச்சு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்து இப்போ உலகமே கவனிக்குது. பட் அங்கே V6 ஆகிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக்கப்படும். ஸோ அதான் யூஎன்எஸ்சி வந்து இது மாதிரி நிறைய பைண்டிங்ஸ் கிடையாது. இப்போ குளோபல் வார்மிங் நடக்குதுன்னு சொல்லுவாங்க, டெவலப்டு நேஷன்ஸ் பணம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெவலப்டு நேஷன்ஸ் பணம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய ட்ரீட்டிஸ் எல்லாம் போடுவாங்க, சிலது நடக்கும் சிலது நடக்காது. ஸோ இது வந்து இது ஒப்புக்கு சப்பானா இல்லாமல் ப்ராப்பராக முறையாக நடக்கணும், ஒரு பர்பஸோடு ரன் ஆகணும் அப்படின்னு வந்து இந்தியா சார்பாக அங்கே போன ஆட்கள் வந்து அங்கே யூஎன்ல பேசியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 3 என்னது அப்படின்னா லக்னோ கான்பூர் எக்ஸ்பிரஸ் கடைசி ஸ்டேஜில் இருக்குது. ஒரு ஹைவே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கடைசி ஸ்டேஜில் இருக்குது. இது முடிஞ்சது அப்படின்னா லக்னோ டு கான்பூர் வந்து 1 hour ட்ராவல் பண்ணிடலாமா. ஸோ ப்ரெசண்ட்டு இது மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ரெண்டே 1/4 மணி நேரம் ஆகுது அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கு கூகுளில். ஸோ லக்னோ டு கான்பூர் போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு 2.25 மணி நேரம் போட்டிருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ 2 மணி நேரம் வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறையுது. இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்குது இந்த ஹைவே. என்ன வாய்ஸ் கேட்குது பேக்ரவுண்டில்? ஸோ நியூஸ் நம்பர் 4 4th நியூஸ் என்ன அப்படின்னா
நொய்டா அப்படின்ற கம்பெனி பார்த்தா அப்படின்னா உத்தரப்பிரதேசில் ஃபஸ்ட்டு கூகுள் ஸ்பீடு லிமிட் அப்படின்ற அந்த கூகுள் ஸ்பீடு, அதாவது இந்த ரோட்டில் ஒரு வண்டி என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்ற மாதிரியான ஸ்பீட் லிமிட்டை கூகுள் மேப்பில் காட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீட் தான் போகணும் அப்படி இண்டிகேஷன் இருக்கிறப்ப சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ். ஸோ கூகுள் ஸ்பீட் லிமிட். ஓகே, நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, டெல்லி ஏர்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்க ஏர்போர்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு வைட் டெஸ்டினேஷன்ஸ், கிட்டத்தட்ட 156 வேர்ல்டு வைட் டெஸ்டினேஷனுக்கு ரூட் இருக்க, ஏர் ரூட் இருக்கிற ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னா டெல்லியில் இருக்கிறது தான், டெல்லி ஏர்போர்ட். இங்கேருந்து 156 வேர்ல்டு வைட் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ மற்ற ஸ்டேட்டில் ஸ்பெசிஃபிக்கான சில கண்ட்ரிகளுக்கு மட்டுமே போக முடிஞ்ச இடத்துல இது 156 மேக்ஸிமம் ரூட் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட். இது ஒரு ஃபேக்ட்டு. ஸோ நியூஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட்லாம் வந்து பாஸ்போர்ட்டாக கொண்டு வராங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட்லேயே ஒரு ஏடிஎம் கார்டில் வர சிப்பு மாதிரி ஒரு சிப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் உன்னோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ உன்னை பற்றி வெரிஃபை பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரினியூவல்ஸ்க்கு வர எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பாஸ்போர்ட்ஸ் தான் இனிமேல் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இப்போ இருக்க நார்மல் பாஸ்புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி ஆஃப்லைன் தான், இது ஆன்லைன் ஏடிஎம் கார்டு மாதிரி. ஸோ நியூஸ் நம்பர் 7 என்ன அப்படின்னா, லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்ல்டு கிளாஸ் கன்வென்ஷன் சென்டர் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவெண்ட்ஸை இந்தியாவில் நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ இப்போ யுஎன்எஸ்சியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டிங் இப்போ இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு இடம் வேணும். ஸோ அந்த மாதிரி 2 உலகத்தரம் வாய்ந்த 2 இடங்களை லக்னோவில் வந்து அமைக்க போகிறாங்களாம். ஸோ நியூஸ் நம்பர் 8 என்ன அப்படின்னா, உலகத்தோட அதிகமான பேட்டன்ட் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கு. 1 இயருக்கு கிட்டத்தட்ட 64,000 பேட்டன்ட்ஸ் 64,000 பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது இந்தியாவிலேருந்து. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளே போடுவோமே ஒரு அப்ராக்சிமேட்டாக டேட்டாக்கு 2000 எவ்வளோ பேட்டன்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 2012 4126 பேட்டன்ட் தான் நடந்திருக்கு. நாற்பத்தி 3000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 4126 பேட்டன்ட் தான் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து அதே 2024 என்ன நடந்திருக்கு,
ஸோ 1,00,000 to 1,03,057. 1000, 10,000, 1,00,000 to 1,03,057 பேட்டன்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஐ மீன் அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ அந்த growth எந்த அளவு growth ஆகிருக்கு அப்படின்றதுல இது ஒரு விஷயம். ஸோ ஒரு பேட்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு டீம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் இருந்திருக்கும், அதை ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது வந்து உலகத்தோட 6வது லார்ஜஸ்ட் பேட்டன்ட் பண்ணுற நாடாக இந்தியா வந்து மாறி இருக்கு ஆஸ் பர் 2024. நியூஸ் நம்பர் 9 என்ன அப்படின்னா, கொரியாவோட ஷூமேக்கர் கம்பெனியான ஹேசங் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திர பிரதேசில் போய் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து அமைக்க போகிறாங்க. 150 மில்லியன் செலவு பண்ணி குப்பம் அப்படின்ற கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற குப்பம்ன்ற ஏரியாவில் வந்து ஒரு ஷூ மேக்கிங் கம்பெனி பில்ட் பண்ண போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ தமிழ்நாட்டை விட்டு ஆந்திர பிரதேஷ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஒரு சோகமான விஷயம் தான். இப்படி நம்ம நாட்டை விட்டு ஒரு 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 கம்பெனி வெளியே போகிறது, நம்ம ஸ்டேட்டை விட்டு ஒரு கம்பெனி வெளியே போகிறது. ஸோ நியூஸ் நம்பர் 10 என்ன அப்படின்னா, டெல்லியில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், குப்பைகள் ரொம்ப அதிகம், பொல்யூஷன் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்றதுல டெல்லி கவர்மெண்ட்டும் பல அப்கமிங் டேஸ் நம்ம பார்த்தபடி பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. காற்றை வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, நிறைய மரங்கள் நடுறது, குப்பைகளை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறது. ரெண்டாவது, இங்கே டெல்லிக்கு புகையாக வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சாபில் நெல் அந்த வைக்கோல் எல்லாம் எரிக்காமல் தடுக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணுறது. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் லான்ச் பண்ணுறது, ஹைப்ரிட் கிளாஸஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி முயற்சிகளுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காம்பேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மிஷினரிஸை வந்து சிட்டி ஃபுல்லாக அங்கங்கே காம்பேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரிஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க, அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பேக்டர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது ஈவ் படத்தில் வரும். இந்த குப்பைகளாக ரோபோட் உள்ளே போட்டு பாக்ஸ் மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வெளியே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சாலிட் வேஸ்ட்டை எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ளே அடக்கிறதுக்கு தான் இந்த காம்பேக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த காம்பேக்டர்ஸை டெல்லி ஃபுல்லாக சிட்டிஸில் அங்கங்கே வந்து டெல்லி கவர்மெண்ட் பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி 11th நியூஸ் என்ன அப்படின்னா, இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸ் அதை வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸஸோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அந்த பஸ்ஸில் ஜிபிஎஸ் இருக்குது, சிசிடிவி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா பேனிக் பட்டன்ஸ். ஒரு சடன் பிரச்சனை அப்படின்னா இல்லை வேறு இரவின் பேனிக் அப்படின்னா ஒரு சடனாக ஏற்படுற விஷயம். ஸோ அந்த மாதிரி நிகழ்வப்ப தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு அலர்ட் பண்ணுறதுக்காக பேனிக் பட்டன்ஸ் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அந்த பஸ்ஸஸில் இன்டர்ஸ்டேட் ஓடக்கூடிய பஸ்ஸஸில் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஸ்டேட்னா ஸ்டேட் டு ஸ்டேட் போகும். ஸோ இந்த சிசிடிவின்றது ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு பஸ்ஸு ஸ்கீமில் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வாட்ச் பண்ணுற அளவுக்கான க்ரோத் நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப நல்லா இருக்குது. ஸோ நியூஸ் நம்பர் 12 என்ன அப்படின்னா, இந்தியாவோட டாலஸ்ட் பில்டிங் எங்கே கட்டப்பட போகுது அப்படின்னா, துபாயில் இருக்கிற ஈஸ்டர்ன் வாட்டர் ஃப்ரண்ட், துபாயில் இல்லை, இந்த துபாய் அடிக்கடி மிங்கில் ஆகிடுது. மும்பையில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்ற இடத்துல 300+ மீட்டருக்கு இந்த பில்டிங் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து கட்டி முடித்தாங்கன்னா இந்தியாவோட டாப் டாலஸ்ட் பில்டிங்காக இருக்கும்.
ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கர்நாடகாவோட டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் தன்னோட கம்பெனியை அங்கே செட்டப் பண்ணி ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, டெலிகாம் எக்ஸ்பென்ஸை வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பி கொடுத்துட்றதா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் புதுசாக அவங்களோட தொழில் அங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, டெலிகாம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து கட்டுறதை திருப்பி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையா? கர்நாடகாவா? ஆ ஸோ இதெல்லாம் பிஸ்னஸை வந்து ஈர்க்கும். அப்புறம் இவ்வளோ செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, லூர் மாதிரி வச்சுக்கோவேன். ஸோ எத்தனை கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது பின்னாடி டீடைல்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பேசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் 14th நியூஸ் என்ன அப்படின்னா, உலகத்திலே லார்ஜஸ்ட் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி வந்து பார்த்தா அப்படின்னா போகாபுரம் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சிட்டி விசாகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சிட்டிக்கு பக்கத்தில் கட்டப்பட இருக்கு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி. ஸோ எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி எம்ஆர்ஓட மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆஃபீஸ் அப்படி தான் போட்டு நினைக்கிறேன். ஆஃபரிங்காக ஆஃபீஸாக போட்டுருந்துச்சு. ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அந்த ரிப்பேர் ஆப்ரேஷனை பண்ண இருக்கிற அந்த டீம் பேர் தான் எம்ஆர்ஓ. ஸோ அதான் பகாபுரம் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ரிப்பேர் அல்லது அது என்ன வார்த்தை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி சென்டர் வந்து கட்ட போகிறாங்க. அது உலகத்தில் மிக பெருசாக இருக்க போகுது. இதில் உலகத்திலே மிக பெருசு கட்டி இதில் என்ன கிடைக்க போகுது. டெல்லியில் கட்டினா கூட நிறையா ஊர்களுக்கு ஃப்ளைட்ஸ் போகுதுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் கேரளாவில் கட்டினா கூட 4 என்ன சொல்கிறது 4 ரொட்டீன் ஃப்ளைட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது கேரளாவில். 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு என்ன சிட்டி எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு பில்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இங்கே கட்டி வைக்கிறாங்க. சரி என்ன எதுக்காகன்னு தெரில. ஓகே, நியூஸ் நம்பர் 15 என்ன அப்படின்னா, கர்நாடகா கவர்மெண்ட் 46 ரோட்டை கூட்டி பெருக்கக்கூடிய மிஷின்ஸை வாங்கி ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு. ஸோ இந்த ரெண்ட்டுக்கு எடுத்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ரோட்ஸ் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏழு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இந்த ஸ்வீப் மிஷின்ஸ் ஓனர்ஸ் கிட்ட. மொத்தமாக 613 கோடி பட்ஜெட் இந்த 7 வருஷத்துக்கான இந்த 46 மெக்கானிக்கல் ஸ்வீப்ஸ், மெக்கானிக்கல் தொடப்பக்கட்டை. ஸோ நியூஸ் நம்பர் 16 என்ன அப்படின்னா, சென்சார் பேஸ்டு டிராஃபிக் சிக்னல் லைட்ஸை சென்னையில் ட்ரையல் ரன் பார்க்க போகிறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான நெரிசல் இருந்துச்சு அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ரெட்டில் போட்டுரும். இல்லை ஓகே கூட்டம் எதுவும் இல்லை அப்படின்னா அதுவே க்ரீன் சிக்னல் மாற்றிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவே ஓனாக பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டக்கு சென்சார் மூலியமாக பண்ணுறதுனால டைமிங், காரில் வெயிட் பண்ண டைமிங் வந்து மிச்சமாகுது. ஸோ அங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றதா சொல்ல வராங்க. ஸோ நியூஸ் நம்பர் 17 என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேக்ட். கேரளா வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம்,
குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட அடிப்படையான உரிமைகளே கிடைக்காத விஷயங்கள் தான் வந்து இப்படி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை கூட அஃபோர்ட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அந்த மாதிரி மக்கள் கேரளாவில் இல்லை அப்படின்ற தகவல் கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது அப்படி ஒரு இனமே இல்லையா, எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டாங்களாம். பரவாயில்லையே, வேற லெவலா இருக்கு. உண்மையா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இல்லை உண்மையாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்பனா பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க அங்க. அப்படின்னு சொல்கிறான், ஆனால் இருப்பாங்க. வேட பா அப்புறம் உண்மையாதான் இருக்குங்கிற, அப்புறமேட்டு வந்து சரி இப்படி கேட்டா இல்லங்கிற. நான் சொல்கிறேன், ரெண்டு நீ சொன்னது உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறம் கீழே நான் சொல்கிறேன். ஸோ நியூஸ் நம்பர் 8 என்ன அப்படின்னா, மணிப்பூரில் வேறு வேறு இடங்களில் பாப்பி செடிகள் வந்து மொத்தமாக 113 ஏக்கர்களுக்கு வளர்க்கப்பட்டிருக்கு. பாப்பி செடி அப்படின்னா கஞ்சா. ஸோ கஞ்சா செடி மணிப்பூரில் ஒரே இடத்துல இல்லாமல் டிவைட் பண்ணி மொத்தமாக 113 ஏக்கருக்கு வந்து பிளான் பண்ணியிருந்துருக்காங்க. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு, கொளுத்தி விட்டாங்க, மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ நியூஸ் நம்பர் 19 என்ன அப்படின்னா, ப்ரைம் டூலிங் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 427 கிராம் வெயிட் கொண்ட இன்ஜினை வந்து கிரியேட் பண்ணியிருக்காப்புல. ப்ரைம் டூலிங்ன்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. 427 கிராம் வெயிட் உள்ள ஒரு வண்டி வந்து ரன் ஆகிறத பார்த்துருக்காங்க. வண்டினா இன்ஜின் மட்டும். இது வந்து டிஃபென்ஸில் பயன்படுத்த போகிறாங்க. மைக்ரோ மிசைல், ஆர்பிஜி, ரேட்டோ பூஸ்டர் அப்படின்னு சொல்லப்படி எக்யூப்மெண்ட்ஸ் கூடலாம். முக்கியமாக ட்ரோன்ஸில் இந்த இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மோட்டரை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து மணிப்பூரில் நடந்திருக்கு. ஸோ லஞ்சம் அதிகமாக இருக்குது, லஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 180 நாடுகளில் 96வது இடத்த பிடிச்சிருக்கு. ஹலோ, இதுக்கு முன்னால எத்தனைவதா இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி எத்தனாவதாக இருந்துச்சு அப்படின்னு டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் கூகுளை பார்த்து தான் சொல்லணும். எதுல இருந்து எதுல முன்னேறி வந்திருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு உள்ளாரங்கிறது தெரியுங்கள. கரெக்ட். ஏன்னா ரொம்ப நாளா 96 கூட இருந்திருக்கலாம். ஒரு நிறைய இண்டெக்ஸ் வரும். ஏன் அந்த 96 வந்து கடைசியா கூட இருக்கலாம். ம், இத 180 நாடுகள்ப்பா மொத்தம். அவுட் ஆஃப் 180 மொத்தம் 190 நாடுகளோ 198 நாடுகளோ மொத்தமாக உலகத்தில். அதில் ப்ராப்பராக லிஸ்ட் ஆனது 190 நாடுகள். இந்த இண்டெக்ஸில் 180 நாடுகள் லிஸ்ட் ஆகிருக்கு. அந்த 180ல் 96வது இடத்த இந்தியா பிடிச்சிருக்கு. ஓகே. ஓகேப்பா, இது ஏற்ற இறக்கத்துல தான்ப்பா இருக்குது. 85 இருந்திருக்கு, 2014 85 இருந்திருக்கு, 2019 80வது நாடாக இருந்திருக்கு. அப்போனா பின்னாலதான் வந்திருக்கா? பின்னால் வரலப்பா. இப்போ இதுக்கு வந்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ன்றதுக்கு தமிழ் என்னன்னு பார்ப்போம் நமக்கும். இல்ல இல்ல, இப்ப 85 96க்கு வந்திருக்குன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அதாவது 180னா கரப்ஷன் இல்லைன்னு அர்த்தம், அப்படிதானே? இரு
அதான் கரப்ஷன் ப்ரிசப்ஷன் அப்படின்னா இருக்குன்னு சொல்ல இல்லைன்னா சொல்ல வராங்கன்றது தான் நினச்சேன். அதை முதல்ல பார்த்துக்கலாம். சரி, ஊழல் எவ்வளோ இருக்கு அப்படின்ற விஷயம். ஊழல் இருக்கு அப்படின்னா 150 நாடுகளில் 96வது இடத்துல இருக்கும். 2019 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 80வது இடத்துல இருந்திருக்கும். அப்போ கரப்ஷன் இருக்கு, அதிகமாயிட்டு போகணும், கம்மியாயிட்டு வரக்கூடாது. ஓகே, அப்ப நல்ல விஷயம் தான். ஸோ 96வது இடத்துல இருக்கும். ஸோ 84ல இருந்து 96க்கு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 2011 எப்படி இருந்துச்சு இண்டெக்ஸில்? மோஸ்ட் கண்ட்ரி ஸ்கோரிங் பிலோ 5 to 10. அப்போ இது இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. 2012 14. ம்ஹும். 38 இருந்திருக்கும்ப்பா. ரெண்டாயிரத்தி 13 38 இருந்திருக்கும். அதே 11 94 வந்திருக்கும். ஸோ இது இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் தான். இது வந்து இதுதான் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு இண்டிகேட்டர். ஓ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்காக ஒரு இண்டிகேட்டர். இதுதான் அப்படின்ற ரியாலிட்டி கிடையாது. அது மட்டும் இந்த இண்டெக்ஸ்ன்ற வார்த்தை வந்துட்டாலே அது ஒரு இண்டிகேட்டர். எந்த பக்கம் சாதகமாக இருக்குது, அதிகபட்சமாக எந்த பக்கம் சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் தான் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது, சாதகமாக இருக்குன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அதுதான் இந்த இண்டெக்ஸோட வேலை. ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷ்னல் டு இன்னொரு எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்த நியூஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நியூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த கர்நாடகால வந்து புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு கொடுக்குற அந்த சலுகைகள், அப்புறமா அந்த ரோட்ல இருக்க குப்பைகளை வந்து கிராஷ் பண்ணி சின்ன சின்ன டப்பாசா மாத்துற அந்த விஷயங்கள், அப்புறம் இந்த 400 சில்லற கிராம் உள்ள இன்ஜின். இன்ஜின் ஆச்சரியமா இருக்கு. ஓ அது நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப குட்டியாக. ஸோ எனக்கும் அந்த 427 கிராம், 57 கிராமில் 27 கிராம். ஸோ அந்த இன்ஜினும் எக்ஸ்பிரஸ் வே இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ இதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சொல்ல மாட்டிங்களா? வணக்கம். அப்படி முடிக்கணும்ல.